கம்பெனி கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஏஐ இருக்கட்டும், 5G இருக்கட்டும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவங்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில். இப்போ அமெரிக்க அதிபர் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். கூடிய சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வரிசையாக இவங்க வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஜூனில் 2024 2.13 கோடியாக இருந்த இவங்களுடைய ரெவன்யூ இப்போ 1.93 கோடியாக குறைஞ்சிருக்கு. 2024 ஜூனில் -8.9 லேக்ஸாக இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இப்போ 0.55 லேக்காக குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3.58 crore லாஸில் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அது 5.59 crore லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த கம்பெனி பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷனில் இந்த கம்பெனியும் ஒரு பார்ட்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் இந்த ஃபினான்ஷியல்ஸ்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. எல்லா விஷயங்களுமே இதில் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியை வந்து நம்ம கவனிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு எப்படா வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சுவிட்சர்லாந்து கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி இப்போ திருப்பி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த கம்பெனிக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.